இந்த முருகங்கிட்ட வயல் வச்சுன்னுக்கிறாரு, அந்த மயில் வச்சுக்கிறாரு, ஒரு சேவல் வேறு வச்சுக்கிறாரு. இதெல்லாம் கடவுளுக்கு எதுக்கியா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? ஆனா இதனுடைய நிறங்களையும் இதனுடைய செயல்களையும் நம்ம யோசிக்கிறதே இல்லை மனுஷன். ஒரு கதை கூட இருக்கு இல்லையா? கதை இருக்கட்டும், கதை இல்லாத போட்டோமா, நிஜம் என்னன்றது இவனால அறிய முடியாது. இல்லை தவிக்கிறான் மனுஷன் இல்லையா? ஒரு சேவல் இருக்குது, ஒரு வேல் இருக்குது, இல்ல ஒரு மயில் இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது. மயில் இருக்கிறதுல பாம்பு நிக்காது, எனக்கு கொத்தி போட்டுரும். ஆனா இங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்குது, மூணு. இதுக்கு என்ன காரணம்டான்னு மனுஷனுக்கு புரியல. முருகர் பாம்பு எல்லாம் வச்சுன்னு நல்ல சௌக்கியமாக்குறாரு. இந்த பக்கம் ஒரு பொம்பளை வச்சுக்கிறாரு, அந்த பக்கம் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னுக்குறான். 2 பொண்டாட்டின்றது பொண்டாட்டி கடவுளுக்கு நேரத்துக்கு 2 பொண்டாட்டி தான் உண்மை. சம்பாதிச்சு சோறு போடுறோம்னு 4 பொண்டாட்டி வைக்கிறான். ஆனா அந்த சம்பாதிக்க வேண்டிய 60,000 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். ஆனா அது ஏன் 2 பொண்டாட்டி யோசிக்கவே இல்லைம்மா இந்த மனுஷன். மனிதனுடைய வாழ்க்கை உலகத்துல இன்பமும் துன்பமும் கலந்தது. இந்த இன்பம் துன்பம் எதுல இருந்து உருவாகிறதுனால ஒரு பெண்ணுகிட்ட இருந்தா உருவாது இல்லையா? அதனால 2 பெண்களை வச்சுக்கலாம். ஒரு பெண்ணுகிட்ட இன்பத்தை அடைஞ்சின்னா இன்னொரு பெண்ணுகிட்ட துன்பம் வந்துடும். இந்த துன்பம் வரும்போது இன்னொரு பொண்ணுகிட்ட போயிடணும் நீ இன்பத்தை அடையிறதுக்கு. அப்போ மாறி மாறி வர்றது உலகத்துல இன்பமும் துன்பமும் சேர்ந்ததான் வாழ்க்கைன்னு தத்துவம் தான் அது வச்சிருக்கு. இப்ப இந்த பாம்பு மயில் இதெல்லாம் வச்சிருப்பார். அன்னை ரொம்ப அழகா சொல்லுவார். ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியை அருள்வாய், தேடும் காயமா முகனை செறிவி சாடும் தனியானை சகோதரனே, உல்லாச நிறகுள்ள யோகை செல்லாம வினோதனும் நீ அலையே, எல்லாம் அறை என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபத்தியமார். இதையெல்லாம் சொன்னவரு. இந்த சேவல் என்னன்னா தொண்டை, நம்ம கத்துறதுனால தான் கத்துறோம். மயில் என்னன்னா நம்மளுடைய மூச்சு நீல நிறம், அது பறக்கக்கூடியது. பாம்பு என்னன்னா குண்டலி. வேல் என்னன்னா இந்த மூச்சு அடி வயத்திலிருந்து உச்சி வரைக்கும் போயின்னு வேல். இதுல ஏதாவது போய் இருக்குதா பாரு. இவ்வளவையே ஒரு இடத்துல அமைக்கிறோம். ஆனா மண்டையினங்களுக்கு புரியாம இது எதையோ கதையாக்கின்னுக்கிறானுங்க. இல்ல சொல்றாரு, மனசு கெட்டு போச்சுப்பா, என் மனம் நல்லா இல்லப்பா, என் வாழ்க்கையே போயிடுச்சு, அவ்வளவுதான்பா அப்படின்னு சொன்னாரு. அருணகிரி சொல்றாரு, கெடுவாய் மனனே கதிக்கேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவை எம்மே, அமரும் பதிக்கேல் அகமாமெனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, நாகாசல வேலவ நலகவி தியாகா சுரலோக சிகாமணியே, செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் என்றால் அம்மா பொருள்